என்ன திமிரு பாருங்க, எவ்வளவு வன்மம் பாருங்க. சுயநினைவோட மகிழ்ச்சியுடன் கடிதம் எழுதியிருக்காருன்னா நீங்க அழைச்சிட்டு போய் கவர்னர்கிட்ட காமிச்சிடலாம். அவங்களுக்கு மகிழ்ச்சியோட சுயநினைவோட ஒரு கடிதம் எழுதியிருந்தா அது ஒரிஜினல் காமிக்கணும்ல. தாவேக்கா சார்பா அதை விடுறாங்கல்ல, யாரை ஏமாத்துறாங்க? அந்த அறிவுஜீவிகள் அவங்கள சேர்ந்து ஒரு அறிவுஜீவி கூட்டம் இருக்கு, அதை வேணா ஏமாத்தலாம். தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த முடியாது. பதில் சொல்லி ஆகணும். விஜய் வந்து எங்களுக்கு மாமனா மச்சானா இல்ல நீங்க பெரிய ஹீரோவா இருக்கலாங்க, 108 சீட்டு ஜெயிச்சிருக்கலாங்க, அது உங்களோட இதுக்கு ஓடி ஒளிஞ்ச மாதிரிலாம் ஒளியிற ஆளுகள் கிடையாது. நீங்க முதலமைச்சரா ஆகுங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்க வாங்கி ஊழலை ஒழிக்க போறீங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கே போர்ஜரி வேலை பண்றீங்க. சுயநிலையுடன் மகிழ்ச்சியுடன் எழுதிய கடிதத்தின் வீடியோ காட்சிகள் தான் இது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் ஒப்புதலுடன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக அவர் கூறியிருந்தார். ஆனால் அவர் கடிதத்தை எழுதவில்லை என்ற தகவல் பரவி வருவது உண்மைக்கு புறம்பானது, மாறானது என்பதை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவை அனைத்தையும் மறைத்துவிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் தவறான தகவல்களை தெரிவித்து வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை யாருடனும் பேரம் பேச வேண்டிய தேவையில்லை என்பதை பொதுமக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன திமிரு பாருங்க, எவ்வளவு வன்மம் பாருங்க. ஒரு அப்படியே அது ஒரிஜினல் வீடியோ இருந்தா அதை வெளியிட வேண்டியதுதானே. அந்த லெட்டர் இப்ப திரு காமராஜ் அவர்கள் அவர்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க. அந்த ஒரிஜினல் கடிதம் கவர்னர்கிட்ட கேட்டப்ப எதுக்கு ஓடி போயிட்டீங்க? அதாவது திரு விஜயன் கம்பெனி அங்க போய் கொடுத்ததுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6வது அனெக்சர் வந்து 1 எம்எல்ஏ ரெஃபரன்ஸ் அனெக்சர் ஜீன் வந்ததோ நான் அதை டிவியில பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. இப்ப இவங்க சொல்ற மாதிரி அந்த கடிதம் கொடுத்திருக்காங்களா ஜெராக்ஸ் காப்பி, அதோட ஒரிஜினல் காமிக்கணும்ல. அவர் வந்து சுயநிலையோடு மகிழ்ச்சியாக என்னென்னமோ எழுதியிருக்காருன்னு சொல்றாங்கல்ல, அந்த வீடியோ காட்சி தான் சொல்றாங்கல்ல. அந்த வீடியோவை யார் எடுத்தது? விஜய் எடுத்தாரா? இல்ல அது கூடவே இருக்காரு அந்த என்னது பாண்டிச்சேரி ஆனந்த் எடுத்தாரா? இல்ல ஆதவ அர்ஜுனன் எடுத்தாரா? இல்ல எங்க அண்ணன் செங்கோட்டை எடுத்தாரா? இல்ல அந்த வெங்கட்ராமன் ஆடிட்டர் எடுத்தாரா? இல்ல நம்ம உசிலப்பட்டி சிடிஆர் நிர்மல்குமார் எடுத்தாரா? சொல்லணும்ல. அது ஏதோ பேக்ல இருந்து யார் எடுத்தீங்க? அந்த வீடியோ எடுத்துக்கொண்டா கொடுங்க பாப்போம். ஏதோ ஒன்று ஃபுல் வீடியோ கொடுங்க. எங்க எடுத்தீங்க? எங்க கார்ல உட்காந்து கையெழுத்து போட்டாரு? விஜய் வீட்லயா இல்ல ரோட்லயா? உங்களுக்கு ஆதரவு என்னது சுயநினைவோட மகிழ்ச்சியுடன் கடிதம் எழுதியிருக்காருன்னா நீங்க அழைச்சிட்டு போய் கவர்னர்கிட்ட காமிச்சிக்கலாம். அவர் ஒரே எம்எல்ஏ எங்களுக்கு, அவரை உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார் முழு மனதார். என்னன்னா விஜய் கட்சி ஆதரவோடு தானே மன்னார்குடியில் நாங்கள் ஜெயிச்சோம் பாருங்க. அதனால அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்கிறாரு. அவங்களுக்கு மகிழ்ச்சியோட சுயநினைவோட ஒரு கடிதம் எழுதியிருந்தா அது ஒரிஜினல் காமிக்கணும்ல. தாவேக்கா சார்பா அதை விடுறாங்கல்ல, யாரை ஏமாத்துறாங்க? அந்த அறிவுஜீவிகள் அவங்கள சேர்ந்து ஒரு அறிவுஜீவி கூட்டம் இருக்கு, அதை வேணா ஏமாத்தலாம். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. பதில் சொல்லி ஆகணும். 2 மாநிலத்தில் நடந்திருக்கு. அவங்க பாண்டிச்சேரியில் கையெழுத்து வாங்கினதா சொல்றாங்க, இல்ல எங்க கையெழுத்து வாங்கினதுங்கிறத காமிக்கணும். கார்ல வந்து வாங்கினாங்கிறாங்க. எந்த காரு, என்ன அந்த கார்ல வாங்கினாங்கன்னா கூட யார் இருந்தது? இன்னொன்னு அந்த கடிதம் எங்க? அவங்க வாங்கிட்டு அவங்க தானே எடுத்து போயிருப்பாங்க. அப்படின்னா என்ன அவங்க ஒத்துக்கிறாங்க? எங்க அப்பா புதுக்குள்ள இல்லைன்னு சொல்ற மாதிரி பேரம் பேசிருக்காங்க. அவர் என்ன விஜய் வந்து எங்களுக்கு மாமனா மச்சானா இல்ல நாங்க எங்கள்கிட்ட வந்து ஜஸ்ட் லைக் தட் இவருக்கு என்ன காமராஜ் வந்து விஜய்க்கு பழக்கமா? அப்படியே ஆதரவு கொடுத்தா நேரம் போயிடலாம். அவர் கூடவே என்ன பிரதர் நான் சொல்றது? போயிடலாம்ல. எல்லாம் அந்த லெட்டர் கொடுக்கலாம்ல. கவர்னர் ஃபோர்ஜரி லெட்டர் கொடுத்துட்டு உடையாந்துட்டீங்களே. காப்பி ஆஃப் த லெட்டர் கொடுத்ததோ அவர் ஒரிஜினல் எங்கன்னு கேட்டதும் தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்து எவ்வளவு குதர்க்கமா விஷமமா செய்யற தப்பு பண்ணிட்டோம். எவ்வளவு தைரியமா என்னுடைய கன்சென்ட்டோட ஒப்புதலோட தான் அவர் கடிதம் கொடுத்திருக்காருன்னா அத்தாட்சி வேணும்ல. இதெல்லாம் இப்ப கொடுக்கறன்னு சும்மா விட முடியாதுல்ல. நீங்க பெரிய ஹீரோவா இருக்கலாங்க, 108 சீட்டு ஜெயிச்சிருக்கலாங்க, அது உங்களோட. நாங்கெல்லாம் 30 வருஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க. பல கவர்மெண்ட், பல சீஃப் மினிஸ்டர்,
எத்தனையோ தாக்குதல்கள், எத்தனையோ ரைடுகள், எத்தனையோ என்கொயரி எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க. உங்களை மாதிரிலாம் ஓடி ஒளிஞ்ச மாதிரிலாம் ஒளிகிற ஆளுகள் கிடையாது. நீங்க முதலமைச்சரா ஆகுங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்க வாங்கி ஊழலை ஒழிக்க போறீங்க. முதலமைச்சர் ஆகிறதுக்கே போர்ஜரி வேலை பண்றீங்க. உங்களுடைய கொள்கை தலைவரா அண்ணல் அம்பேத்கரை சொல்றீங்க. அவர் உருவாக்கிய அரசியல் சட்டமைப்பை நீங்க காலில் போட்டு மிதிக்கிறீங்க. அதாவது நம்ம ஊர்ல சொல்றாங்க, வேலைக்கு போறதுக்கு போர்ஜரி கார்டு கொடுத்துட்டு போயிட்டான், வேலைக்கு போனா எவ்வளவு மோசமா இருப்பான். அது மாதிரி தானே இருக்கு உங்க இது.